بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் மார்க்கத்தை தூய்மையான வடிவிலே தெரிந்து கொள்ள வேண்டும், மறுமையிலே நல்ல பாக்கியத்தை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த தௌஹீத் ஜமாத் மக்களை நீண்ட காலமாக ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேண்டி அழைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே என்ன காரியத்தை செய்தால் மறுமையிலே மிக சிறந்த ஒரு பாக்கியத்தை பெறலாம், அந்த பாக்கியத்தை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தி அந்த பாக்கியத்தை மக்களுக்கு மத்தியிலே தெளிவாக விளக்கி சுவனத்தை நோக்கி இந்த ஜமாத் அழைத்துக் கொண்டிருக்கின்றது. மறுமையிலே அடையக்கூடிய அந்த பாக்கியம் என்ன, அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றார். நாமெல்லாம் சூரா ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய, சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய தோற்றுவாய் என்ற அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே ஒரு பிரார்த்தனை, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரிய பாதையில் நடத்தி செல், எங்களுக்கு நேரிய பாதையை காட்டு, ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அந்த பாதை நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அந்த பாதை, கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், உன்னால் கோபத்துக்குள்ளானவர்கள் வழியிட்டவர்களுடைய பாதை அல்ல என்று அல்லாஹ் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாதையை கேட்க சொல்கின்றான். அந்த பாதைக்கு விளக்கமும் கொடுக்கின்றான். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அந்த பாதை என்ன பாதை என்றால் நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அந்த பாதை என்று சொல்கின்றான். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்திருக்கிறான்? உமன் யுதில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களுடன் இருக்கின்றார்கள். எங்க? சுவனத்துல. யாருக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதை விளக்கின்றான். அந்த அருளுக்கு பாத்திரமானவர்கள் யார்? மினன் நபியீன், நபிமார்கள், வசித்தீகீன், உண்மையாளர்கள், வஷுஹதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த தியாகிகள், வஸ்ஸாலிஹீன், நல்லவர்கள், வஹஸுன உலாயிக ரஃபீகா, இதுதான் சிறந்த நட்பு, இதுதான் சிறந்த நண்பர்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை. ذَلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ, இதுதான் அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய அருள். وَكَفَى بِاللَّهِ عَلِيمًا, அல்லாஹ்வே அறிந்திருக்க போதுமானவன். இந்த வசனம் சூரத்து நிசாவுல இடம்பெறுகின்றது.
நாம சூரத்துல் ஃபாத்தியாவுல கேட்கிறோம், நேரிய பாதையை எங்களுக்கு காட்டு என்று. அந்த பாதைக்கு அல்லாஹ் சொன்ன அந்த விளக்கத்தையும் சொல்லியே கேட்கின்றோம். மல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த பாதை என்று சொல்கின்றோம். யாருக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்று பார்க்கின்ற போது அதை அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுல உமையுத்தில்லாஹ் அவர் ரசூலை என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தில் ஃபஉலாயிக மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸித்தீகீன வஷுஹதாஇ வஸாலிஹீன், அல்லாஹ்வினால் அருளுக்கு பாத்திரமானவர்கள், அவனுடைய அருளை பெற்றவர்கள் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்களோடு தான் நாளை மறுமையிலே நாம் இருப்போம். நாம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நமக்கு இந்த பாக்கியத்தை தர வேண்டும். இந்த பாக்கியத்தை நோக்கித்தான் தௌஹீத் ஜமாஅத்து எல்லா மக்களையும் அழைக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரோடு சோனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கின்றதே, அது ஒரு சாதாரணமான ஒரு பாக்கியம் கிடையாது. பார்க்கிறோம், ரஜினிகாந்த் என்பவர் சூப்பர் ஸ்டார் என்று அவருக்கு என்று ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அந்த ரசிகர்கள் ரஜினியை போய் பார்க்க போகின்றார்கள். போனவர்கள் எந்த நிலையில் ரஜினியை சந்திக்கின்றார்கள் என்றால், மழையில நனைந்து சேரும் சகதியுமாக போய் சந்திக்கின்றார்கள். என்ன, அவரோடு சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும், புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரோடு சேர்ந்து புகைப்படத்தில் காட்சி அளிக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய லட்சியம். போய் அவர்கள் அங்கு சேர்ந்தவுடனே இவர்களுடைய அந்த ஆடையெல்லாம் நனைந்திருக்கின்றனவே, கரைப்பட்டு இருக்கின்றனவே என்று குறைபட்டுக் கொள்ளாமல் அவருடைய மேல அப்படியே கைகளை போட்டுக்கொண்டு ரஜினி அரவணைத்து நிற்கின்றார். இந்த பசங்க அப்படியே இஸ்லாமிய பசங்க. ஏன்னா நாளைக்கு மர்மையில கபூர்ல வச்ச உடனே முன்கர் நக்கீர் ரஜினியோடு சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டவர், இவர் நீங்க விசாரணையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் அல்லவா. இப்படி ஒரு பாக்கியத்திற்காக வேண்டி கடந்த காலத்தில் ஏங்கிய முஸ்லிம்கள் அவர்கள் இப்பொழுது அவர்கள் சிலர் தௌஹீதுக்கும் சேர்ந்து விட்டார்கள். பார்க்கிறோம், அவங்க இந்த தலைவர்களோடு சேர்ந்து அவர்களோடு காட்சியளிப்பது, அது புகைப்படத்தில் இருப்பது, தன்னுடைய வீட்டில் வைத்துக் கொண்டு பத்திரமாக பாதுகாப்பது, இதெல்லாம் ஒரு பாக்கியம் என்று நினைக்கின்றார்கள். சிறந்த பாக்கியம் எது? நாளை மறுமையிலே சோனத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடன் ஒன்றாக இருப்பதுதான், நபிமார்களோடு சேர்ந்து இருப்பது. இதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை அடைகிறதுக்கு நபி தோழர்கள் அப்படியே போட்டி போட்டுக் கொள்வார்கள். எனக்கு இந்த பாக்கியம் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களுக்கு மத்தியில் சில காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால், யார்ப்பா இந்த காரியத்தை செய்றீங்க, அப்படி செய்தால் அவர் சோனத்தில் என்னோடு இருப்பார் என்று சொல்லிவிட்டால் போதும், நபித்தோழர்கள் அந்த காரியத்தை செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டார்கள், ஓடோடி வந்து விடுவார்கள். அனாதைகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்கு முன், தூதராக ஆவதற்கு முந்தி விரட்டப்பட்டார்கள். திருக்குர்ஆன் அதை வன்மையாக கண்டிக்கின்றது. அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் திருக்குர்ஆனில் அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பவர்கள் அவர்கள் எல்லாம் நரகவாதிகள் என்பது போன்று கண்டித்து பல இடங்கள்ல, நீங்கள் அறை தள்ளதி என்ற அந்த அத்தியாயத்தை கூட ஓதினால் தெரியும், கடுமையாக சாடுகின்றான். அப்படி இருந்த அந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து மாற்றத்தை ஏற்படுத்திய உடனே சொல்கின்றார்கள், அன காஃபிருல் யதீம் ஹக்கதா, நானும் ஒரு அனாதை பிள்ளைக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டவரும் மறுமையிலே இப்படி இருப்போம் என்று சொல்கின்றார்கள். அவ்வளவுதான். உடனே நபித்தோழர்கள் அனாதைகளை
இஸ்லாமிய சமுதாயம் அனாதைகளை ஆதரிக்க ஆரம்பிக்கின்றது. அதே போன்று இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்குது. அடுத்து பார்க்கிறோம், நபி தோழர்கள் காலத்துல பெண் குழந்தைகளை அப்படியே வதை செய்தார்கள், உயிருடன் புதைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா, 2 பெண் குழந்தைகளை யாரு பெற்று பருவம் அடைகின்ற வரை வளர்க்கின்றார்களோ, பராமரிப்பு காரியங்களை செய்கின்றார்களோ, ஜாஅ யௌமல் கியாமா அன ஹுவ, நானும் அவரும் இப்படி இருப்போம். பெண் குழந்தைகளை புதைச்சுக்கிட்டு இருந்தாங்க, உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சுவனத்தில் என்னோடு இப்படி சேர்ந்து இருப்பீங்க என்று சொன்ன உடனே பெண் குழந்தைகளை போட்டி போட்டுக் கொண்டு அரவணைத்த செய்திகளை, சம்பவங்களை புகாரி போன்ற நூல்கள்ல பார்க்கிறோம். அதையெல்லாம் விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. அடுத்து பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இரவு நேரத்தில் எழுந்திருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அந்த தேவையை ஒரு நபித்தோழர் செய்கின்றார்கள். அந்த நபி, இது முஸ்லிம்ல இடம்பெறுது, அந்த நபித்தோழர் அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய தேவையை நிறைவு செய்யும் போது இது மாதிரியான கட்டங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிரார்த்தனைகளை செய்வாங்க. இப்போது அவர்கள் கேட்கின்றார்கள், சல் கேளுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார் பாருங்க. அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடன் சுவனத்தில் நான் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். என்ன கேள்வி பாருங்க அவருடைய. இப்ப நம்ம இப்படி ஒரு கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு ஒரு டாடா சியரா கார் வேண்டும், ஒரு டொயோட்டா கார் வேண்டும், ஒரு குவாலிஸ் கார் வேண்டும் என்று கேட்போம். எங்களுக்கு சொத்து வேண்டும் என்று கேட்போம், உலகத்தை தான் கேட்போம். இவர் கேட்கின்றார், சோனத்தில் உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், அதுதான் கேட்கிறியா அப்படிங்கிறாங்க. ஆமா என்று சொன்ன உடனே அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீ ஒன்றும் பெரியதாக செய்ய வேண்டியதில்லை, நீ செய்ய வேண்டியது ஃபைன்னி அலா தாலிக கஸரத்தி சுஜூத், அலா கஸரத்தி சுஜூத், அதிகமாக தொழுது இந்த காரியத்தை பெறுவதற்கு நீ முயன்று கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கின்றது. நாம என்ன பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடன் சுவனத்தில் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற இந்த பாக்கியத்தை அடைவதற்கு நபித்தோழர்கள் என்ன தியாகத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த தியாகத்தை செய்வதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவனத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த மகத்தான லட்சியத்தை அடைவதற்காக வேண்டி பெரும் முயற்சிகள் அவர்கள் நபித்தோழர்களால் செய்யப்பட்டன. இன்னொரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் என்ற போர், அஹ்ஸாப் என்ற போர், அந்த அஹ்ஸாப் போர் வரலாற்றில் எப்படிப்பட்டது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிப்பதற்காக வேண்டி அன்றைய யூதர்கள், மக்காவில் உள்ள முஷ்ரிக்கீன்கள், ஒட்டுமொத்த அரபுலகமும் திரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி வந்திருந்த ஒரு போர். அந்த போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து எல்லாருமே சூழ்ந்திருந்தார்கள். ஆனா அல்லாஹ் அதற்கு நேர் மாற்றமான ஒரு நிகழ்வை நடத்திவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்ல, அது கடுமையான குளிர்காலம், அரபகத்து பனி இருக்கின்றதே, அரபகத்து குளிர் இருக்கின்றதே, நம்முடைய நாட்டினுடைய குளிரை போன்று கிடையாது. அங்கு பணிபுரிந்தவர்களுக்கு அங்கு உள்ள பனியை பற்றி தெரியும். விரல்கள் எல்லாம்
கை விரல்கள் எல்லாம் வெடிப்புகள் ஏற்பட்டுவிடும். அப்படி பயங்கரமான படுகுளிர். அந்த குளிர் நேரத்தில் இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை வேவு பார்த்து வருவதற்காக வேண்டி அழைக்கின்றார்கள். வெளிவந்துவிட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அந்த குளிர் ரசூலுல்லாஹ்விற்கே தாங்க முடியல. அதனால தன்னுடைய நபி தோழர்களை ரொம்ப ஒரு கட்டளை போட்டு அவர்களை ஒரு சிரமத்திற்கு உள்ளாக்கி ஏன் அனுப்புவானன் என்று ஒரு சலுகை அறிவிக்கிறாங்க. என்ன சலுகை? அலா ரஜுலுன் யஅதீனி பிஹபரில் கௌம், யாராவது ஒருவர் சென்று எதிரி படையினுடைய முகாமில் போய் உளவு பார்த்து விட்டு தகவல் தரமாட்டார்களா என்று அறிவிக்கின்றார்கள். அப்படி யார் செய்கின்றார்களோ அவர் என்னோடு மறுமையில் ஒன்றாக சேர்ந்திருப்பார் என்று சொல்றாங்க. யாருமே அசைய காணோம். அசையாமல் இருப்பதற்கு காரணம் குளிர், தாக்கு பிடிக்க முடியாத குளிர். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், பதில் இல்லை. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், பதில் இல்லை. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபாவை நோக்கி, எழுந்திரு, போய் நீ தகவல் சேகரித்து விட்டு வா என்று அனுப்புகின்றார்கள். அந்த ஹுதைஃபா கிளம்பி செல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்து அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்கள் சென்று எதிர்ப்படையில் உள்ள அந்த தகவலை சேகரித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சமர்ப்பிக்கின்றார்கள். எதற்காக வேண்டி இப்படி போனார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து சுவனத்தில் ஒன்றாக இருக்கலாம், இந்த பாக்கியம் தனக்கு கிடைக்க வேண்டும். நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, நாமும் இது போன்ற காரியங்களை ஆற்ற வேண்டும். ஆற்றினால் சுவனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து இருக்கலாம். அதுதான் அந்த லட்சியத்தை தான் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது. அதுல இந்த நபி தோழர்களுடைய சம்பவங்கள்ல இன்னொரு நிகழ்வு, அல்லாஹ்வுடைய தூதர் உஹது போர்க்களம். அந்த உஹது போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியூகம் ஒன்று வகுத்திருந்தார்கள். அந்த வியூகத்தினுடைய அடிப்படையில ஒரு மலை பொதும்புல அந்த வழியில் தான் விரோதிகள், எதிரிகள் உள்ளே வர வேண்டும் என்று தெரிந்து ஒரு 50 பேர்கள் கொண்ட ஒரு குழுவை ஒரு நபித்தோழருடைய தலைமையில நியமிக்கின்றார்கள். இப்படி நியமித்து அவர்களுக்கு உத்தரவும் போடுகின்றார்கள், எங்களுடைய தலைகள்ல நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு தலைகள்ல பறவைகள் நின்று கொண்டு கொத்தி தின்னாலும் சரிதான், நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது. நாங்கள் வெற்றி பெற்றாலும் சரிதான், நீங்கள் வரக்கூடாது. தகவல் என்னிடத்திலிருந்து மறு உத்தரவு, மறு ஆணை வருகின்ற வரை அந்த இடத்தை விட்டு நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்று ஒரு உத்தரவை போட்டிருந்தார்கள். அந்த உத்தரவினுடைய அடிப்படையில் அந்த படை அங்கு மேலே நின்று கொண்டிருக்கின்றது. எல்லாம் அம்பு எய்யக்கூடிய படை.
இப்போது உகது போர்க்களம் இறைவனுடைய அருளால் வெற்றி கண்டு விட்டது, முதல் கட்டம். இந்த சந்தர்ப்பத்தில் மேலே இருக்கக்கூடியவர்கள் எதிரிகள் தாறுமாறாக சிதறி அடித்து ஓடுகின்றார்கள். அப்படி ஓடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பொருட்களை எல்லாம் நாம் எடுத்து வருவோம் என்று கீழே இறங்க முற்படுகின்ற பொழுது அந்த படையினுடைய தளபதி சொல்கின்றார், கீழே இறங்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போட்ட உத்தரவு என்ன ஏற்பட்டாலும் சரிதான், கீழே இறங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் அல்லவா, கீழே இறங்காதீர்கள் என்று அவர் தன்னுடைய தளபதி என்ற அடிப்படையில் தன்னுடைய கட்டளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கின்றார். அதை புறக்கணித்து விட்டு கீழே இறங்குகின்றார்கள். உகது போர்க்களமே நிர்மூலமாக ஆகிவிடுகின்றது. எதிரி யார் நண்பர் யார் என்று அடையாளம் காண முடியாத அளவில் நபி தோழர்கள் திணற ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கட்டத்தில் தான் எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிற்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்து கொண்டு சரமாரியாக அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக வேண்டி வந்து அப்படியே குவிந்து நிற்கின்றார்கள். ஒரு தனி பள்ளத்தாக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தனித்து விடப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கார்டை தூக்கி போடுறாங்க. என்ன கார்டு? நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, சோனத்தில் இருக்க வேண்டும், என்னோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி தோழர்கள் தங்களையே மாய்த்துக் கொள்வதற்கு, தங்களையே சாய்த்துக் கொள்வதற்கு, தங்களுடைய உயிரை பணயம் வைப்பதற்கு கொஞ்சம் கூட தேக்கு மரங்கள் போன்ற தேகங்களை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அர்ப்பணிப்பதற்கு தயங்கவே மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் யருத்துஹும் அன்னி ஃபஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னah. எனக்கு இந்த போர்க்களத்தில் யார் இப்போது பாதுகாப்பாக நின்று போரிடுகின்றாரோ அவர் சுவனத்தில் என்னோடு சேர்ந்து இருப்பார். சொன்னதுதான் தாமதம். ஒரு அன்சாரி வருகிறார், போரிடுகிறார், மறு அன்சாரி வருகிறார், போரிடுகிறார், கொல்லப்படுகிறார். இப்படியே மாறி 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 வந்து 7 அன்சாரி தோழர்கள் அந்த ஸ்பாட்லேயே, அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டு விடுகிறார்கள். பக்கத்தில் சில முஹாஜிர்களும் இருக்கின்றார்கள். அந்த முஹாஜிர்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மா அன்சப்னா ஸஹாபனா ஹாதா, மா அன்சப்னா ஸஹாபனா. நாம் இந்த அன்சாரி தோழர்களுக்கு சமமாக போரிட முடியவில்லை. அன்சாரிகள் நம்மை தியாகத்தில் மிஞ்சி விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமாற பாராட்டுகின்றார்கள். எதற்காக? சுவனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்திருப்போம் என்ற அந்த பாக்கியத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிரை அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி பணயம் வைத்து விட்டார்கள், அர்ப்பணம் செய்து விட்டார்கள். இதனால சுவனத்தில் அவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இது போன்று சுவனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து நாம், அது நிரந்தர வாழ்க்கை, அழியாத ஒரு வாழ்க்கை. எப்போதும் எல்லோரும் யார் யாரெல்லாம் அந்த சுவனத்திற்குள் சென்றார்களோ அவர்கள் இளைய பருவத்திலேயே இருப்பார்கள். இப்போது நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு நரமுடி வந்தவுடனே மனதெல்லாம் அப்படியே கவலைப்படுகின்றது, வயது ஏறிக்கொண்டு இருக்கும். மரணத்தினுடைய தூதுவனாக நரை வந்தவுடனே, வயோதிகத்தினுடைய அறிவிப்பாக நரை முடி வந்தவுடனே அதை பார்த்துக்கிட்டு, கண்ணாடி பார்த்துட்டு வைக்கவே மாட்டேங்கிறான். இப்படி ஒரு நரை வந்துருச்சு என்று சோகம் அவனை ஆட்டி படைக்கின்றது. அதனாலதான் சில பேர்கள் அந்த நிறைய கருப்பை வைத்து திரை போட்டு மறைக்கின்றார்கள். இஸ்லாம் அதையெல்லாம் கண்டிக்கின்றது. கருப்பு அல்லாத நிறங்களை வைத்து மறைக்கலாம், ஆனால் கருப்பை வைத்துக் கொண்டு மறைக்க கூடாது என்று சொல்கின்றது. ஆக நாம் பார்க்கிறோம், இப்படி நரையில்லாத ஒரு வாழ்க்கை, என்றென்றும் எப்போதும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அழியாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பாக்கியம், இந்த பாக்கியத்தை அடைவதற்காக வேண்டித்தான் அந்த நபி தோழர்கள் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்தார்கள். அது போன்று அந்த நபி தோழர்களை போன்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவனத்தில் இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை நோக்கித்தான் தமிழகத்து மக்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 1980க்கு பின்னால் இருந்து அழைக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக, சொற்பம் சொற்பமாக. இடையிலே எத்தனையோ இடர்பாடுகள், எதிர்ப்புகள், ஏவுகணைகள், தாக்குதல்கள்,
சிறை வாசங்கள், கொலை முயற்சிகள் என்று கட்டுக்கடங்காத எதிர்ப்புகள், இந்த மடை திறந்த வெள்ளம் போன்று என்று சொல்வார்களே அந்த அளவிற்குள்ள எதிர்ப்புகளை இந்த இயக்கம் சந்தித்து உள்ளுக்குள் இருந்து ஏற்பட்ட சதிகளையும் முறியடித்து அல்லாஹ் அந்த ஏற்பாடை செய்து கொண்டிருக்கின்றான். அப்படி மாபெரும் ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இது மக்களுக்கு மத்தியில் வைக்கக்கூடிய பிரச்சாரம் இதுதான். ஆனால் இந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ள பிரச்சாரர்களுக்கு, இதில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு இவர்கள் அளிக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? குழப்பவாதிகள். சீர்திருத்தத்திற்கு இவர்களுடைய பெயர் குழப்பம். இருட்டுக்கு பெயர், அதாவது பகலுக்கு பெயர் இருட்டு என்று இந்த கூட்டம் பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, தயவு செய்து நீங்கள் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பாக்கியத்தை மக்களிடத்தில் நாங்கள் கொண்டு செல்கின்றோம். இதுல அடிப்படை என்ன? அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல என்ன சொல்றான்? ஒமை யுதிஇல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் யார் கட்டுப்படுகின்றாரோ அவர்தான் இந்த பாக்கியத்தை பெறுவார். நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கு பெரிய மாற்றமாக ஒன்று சொல்லவில்லை. அபூபக்கருக்கும் கட்டுப்படுவோம், உமருக்கும் நான் அங்கிருந்தே வந்தாரேன், இங்கிருந்து வரல. இமாம் ஷாஃபிக்கு கட்டுப்படுவோம், ஹனஃபிக்கு கட்டுப்படுவோம், மாலிக்கு கட்டுப்படுவோம், ஹன்பலிக்கு கட்டுப்படுவோம் என்று வரல, அங்கிருந்தே வந்து விடுகின்றேன். யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ்விற்கும் தூதருக்கு மட்டும் யார் கட்டுப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படவில்லையோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடையாது. என்ன ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். அல்லாதவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாதவர்களுக்கு கட்டுப்பட்டீர்கள் என்றால் அமல்கள் எல்லாம் பாழாய் போய்விடும், நாசமாக போய்விடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அதனால நாம கட்டுப்பட வேண்டியது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு மட்டும்தான். இடையில் எந்த நபித்தோழரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரிதான். இந்த அஸ்திவாரத்தை 80 இருந்தே மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று நேற்று அல்ல. இதுல ஒருபோதும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவே மாட்டோம் என்று அன்றைக்கு ஏற்படுத்திய அந்த பிரகடனத்தில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மாறவே இல்லை. மாறினால் என்ன? யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், அவர்களுடைய முகங்கள் நரகத்தில் புரட்டப்படும். அப்படி புரட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் யகூலுன யா லைதனா அதானல்லாஹ வ அதான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. வகாலு ரப்பனா இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா ஃபஅல்லுன சபீலா, நாங்கள் எங்களுடைய தங்கள்மார்களுக்கு, எங்களுடைய பீர்மார்களுக்கு, எங்களுடைய தலைவர்களுக்கு, எங்களுடைய ஆசான்களுக்கு, எங்களுடைய ஷேக்குகளுக்கு, எங்களுடைய பீர்களுக்கு, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பேர் வச்சிருக்கிறாங்க. சங்கராச்சியார்கள் என்று சொல்லாத குறைதான், ஆனா அந்த காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்காங்க. எங்களுடைய சன்னதிகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். நாளைக்கு மறுமையில புலம்புவாங்க. ஃபஅல்லுன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லஃபைனி மினல் அதாப், 2 மடங்கு வேதனை அவர்களுக்கு கொடு. வல் அனுகும் லானன் கபீரா, அவர்களை மிக கடுமையான முறையிலே நீ சபித்து விடு. இதனால தான் இப்படி நரகத்தில் போய் மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக வேண்டித்தான் மக்களிடத்தில் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மட்டும்தான் கட்டுப்படுவோம், அவங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவோம் என்று சொல்லி இன்றைக்கு எங்களுடைய அமல்கள் எல்லாம் நீங்க இந்த மதுகபினுடைய அடிப்படையில் வச்சிருந்தீங்களே, அதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிந்து இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால அரசியல் கட்சிகளுக்கு வராத கூட்டம், சினிமா நட்சத்திரங்களுக்கு வராத கூட்டம், இந்த தௌஹீது கூட்டம் போடுகின்ற பொழுது வருகின்றது என்றால் உளவுத்துறை தலையை பிய்த்துக் கொள்கின்றார்கள். அரசியல் நேரத்தில் இம்மா பெரிய ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் அரசியலை பேசவில்லை, கருணாநிதியை திட்டவில்லை அல்லது வாழ்த்தவில்லை, ஜெயலலிதாவை ஏசவில்லை அல்லது பேசவில்லை, என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று வந்து நிற்கின்றார்கள். மர்மையை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னடா இது இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம்,
அந்த சகோதரர்கள் கூட்டத்தை போடும்போதே காவல்துறை அதிகாரிகளை சொல்றாங்க, நீங்க நான் கொஞ்சம் முன்னால போடும்போது உங்களுக்கு நிறைய கூட்டம் வரும், பின்னால தள்ளி போடுங்க என்று சொல்லக்கூடிய அளவுல வெள்ளமான மக்கள் வந்து குவிந்தார்கள் என்றால் எங்களிடத்தில் என்ன இருக்கிறது? உணர்வு. முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருண்டிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கார் ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள். வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சகாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. பிஜே, லூஹா, MS, அல்தாஃபி, நாசர், ரஹ்மத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு. ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஒன்றே ஒன்று, அல்லாவிற்கும் அவனுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்படுவோம் என்ற இந்த லட்சியம் ஒன்று மட்டும்தான் எங்களிடத்தில் இருக்கின்றது. வேறு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுல உறுதியா நிக்கிறோம், அதுல சமரசம் செய்யவில்லை. இதுல எங்களுடைய சகோதரர்கள் பாதிக்கவும் பட்டிருக்கின்றார்கள். இந்த கொள்கையை சொன்னதற்காக வேண்டி சில இடங்கள்ல சம்பளங்கள் வந்து கொண்டிருந்தன. இந்த 2 மட்டும்தான் எங்களுடைய பேசிக்கு, எங்களுடைய பேஸ் என்று சொன்ன ஆரம்பித்த நேரத்தில் அப்படிலாம் இருந்தா தர முடியாது என்று வரவுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டன. நிறுத்தப்பட்டாலும் சரிதான், இந்த கொள்கையில நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக இருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில தான் எல்லாம், அதாவது இரவு தொழுகை, தராவிகி தொழுகை 20 என்று தொழுகின்றார்கள் இல்லையா? நாங்கள் தொழுவது 8 தான். 8 3 8 பிளஸ் 3 11 இதை தொழுகிறோம். 20 தொழுது கொண்டிருக்கின்றார்களே அந்த மக்களை விட இன்றைக்கு பாருங்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினால நான் இங்கு உள்ள மக்கள் தௌஹீத் ஜமாத்தில் உள்ள கூட்டத்தை நான் பார்க்கவில்லை. அதனால் பார்த்த இடத்தில் உள்ள நிகழ்வை சொல்கின்றேன். இன்றைக்கு ஒரு சில ஊர்களில் பார்க்கின்ற பொழுது இரவு தொழுகைக்காக வேண்டி இந்த 8 ரக்காத்துகளுக்காக வேண்டி அதுல ஓதப்படக்கூடிய அந்த கிராத்தை கேட்பதற்காக வேண்டி 20 ரக்காத்து தொழுறான இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் விட வேகமா ஓதிக்கிட்டு இருக்கிறான். என்ன ஓதுறானே தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த தௌஹீத் ஜமாத்துல நிதானமாக ஓதி 20 ரக்காத்துக்காரங்கள் 1 மணி நேரம் தொழுதால் 8 ரக்காத்துக்காரர்கள் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் தொழுகின்றார்கள். இப்படி ஒரு அமைதியான தொழுகையா என்று மக்கள் பெருக்கெடுத்து வந்து நிற்கின்றார்கள். ஒரே ஒரு காரணம், அத்தாயனல்லாஹ வ அத்தாயனர் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டோம், தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டோம். இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. இங்காவது நீங்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? அந்த காட்சி எப்போது நடக்கின்றது? நாங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மக்களிடத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்ன பொழுது, தூதருடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்களே, எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னீலா அகூமி ஃபிஸ் ஸலாத் உரீது அன் உதவ்வில ஃபீஹா, நான் தொழுகையில நிற்கின்றேன், அந்த தொழுகையை நீட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
சிறு குழந்தை கை குழந்தையை தூக்கிட்டு பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறான். அந்த குழந்தை அழக்கூடிய அந்த சத்தம் என்னுடைய காதிலே விழுகின்றது. என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? அழக்கூடிய அந்த மழலையினுடைய அந்த அழுகை குரல் தாயினுடைய மனதை பாதித்துக் கொண்டிருக்கும். சங்கடப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கின்றேன் என்று சொல்லி, தொழுகையை சுருக்கினாலும் சரி பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டு நான் தடுக்க மாட்டேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தார்களே, அதை தடுத்து நிறுத்தினீர்கள் அல்லவா? அந்த வாசலை மூடினீர்கள் அல்லவா? அதனால தானே பாய்மார்களே தர்கா பள்ளிவாசல் உங்களுக்கு, பீவிமார்களாக எங்களுக்கு தர்காக்கள் என்று போயிட்டாங்க. இவன் இந்த பெண்கள் தர்காவுக்கு போன உடனே வாலிப பசவங்கள் அவங்களும் நாங்க தரிசனத்திற்கு போகின்றோம், அவுலியாக்கள் தரிசனம் அல்ல பெண்களுடைய தரிசனம் என்று கரிசனமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் போய்கொண்டிருக்கின்றான். இதனால சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்றைக்கு மக்களிடத்துல அல்லாஹ் இமாமுடைய தூதர் மட்டும்தான் கட்டுப்படுவதற்குரியவர்கள், வேறு யாரும் கிடையாது என்று இந்த கொள்கையை வைத்து மக்களிடத்தில் இந்த பிரச்சாரத்தை செய்கின்றோம் இல்லையா? அடுத்து பார்க்கின்றோம் எந்த அளவிற்கு பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அவங்கள பார்த்து மற்ற நபி தோழியர்கள்லாம், நீங்க பள்ளிவாசலுக்கு வந்துட்டீங்கன்னா, உமர் ரொம்ப சூடான ஆள, ரொம்ப ரோஷப்படுவாங்களே, கோபப்படுவாங்களே, உங்களை கொன்னு விடுவாங்களே, நீங்க ஏன் இப்படி வந்தீங்க? அவங்க சொல்றாங்க, அவங்க எப்படி என்ன தடுக்க முடியும்? அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த விஷயத்தை என் கணவர் எப்படி தடுக்க முடியும்? நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் கட்டுப்படுறேன். அப்படி தூதருக்கு கட்டுப்படும் போது தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற கொள்கையை கொண்ட என்னுடைய கணவர் உமர் என்னை எப்படி தடுக்க முடியும்? சொல்றாங்களா? இதெல்லாம் புகாரில் இடம்பெற்ற செய்தி. லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பெண்களை பள்ளி வாசலையில் விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள். என்னங்க மக்களை பார்க்கிறோம், ஒரு சில ஊர்கள்ல பீடி சுத்தி பிழைக்கக்கூடிய ஊரு. நான் இங்கே கோயம்புத்தூர்ல பாதிப்பு ஏற்படும் பொழுது எனது ஊர்ல நான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய பெருநாள் தொழுகை சந்தர்ப்பம், அந்த பெருநாள் தொழுகையில கோயம்புத்தூர்ல ஏற்பட்ட கலவரத்தை சொல்லி மக்களிடத்துல, நீங்கள் கோவை மக்களுக்கு நிதி அளியுங்கள், பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர், பெருநாள் திடல்ல அந்த பிரச்சாரத்துல நான் பெரிய அளவு சொல்லல, அல்லாஹ் அக்பர் பெரிய அளவுல கொட்டிட்டாங்க நினைக்காதீங்க. ஒரு தங்க கம்மல் காதல் அணியக்கூடிய அந்த நகையை கலைத்தி ஒரு பெண்ணு போட்டிருக்கிறாங்க கோவை நிதிக்காக வேண்டி. இதை எதற்கு சொல்கின்றேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் இது போன்று பிரச்சாரம் செய்கின்ற பொழுது நகைகளையும் பெண்கள் தானமாக அளித்தார்கள். அது போன்ற ஒரு கட்டம் மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெருநாள் திடல் தொழுகையை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அது போன்று நாமும் தொழ வேண்டும் என்று அறிமுகப்படுத்தியதனுடைய விளைவு, அந்த ஊர்ல உள்ள பெண்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் பீடி சுத்தி சம்பாதிக்கக்கூடியவர்கள். அவங்க இதே போன்ற ஒரு காதணியை தூக்கி போடுறாங்கன்னா சாதாரணமான விஷயம் அல்ல. அன்றாடம் சம்பாதித்தா 30 ரூபாய் 40 ரூபாய், இப்போது கொஞ்சம் கூலி கூட. இப்படி சம்பாதிக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த நகையை தூக்கி போடுறாங்கன்னா, அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற இந்த பிரச்சாரத்தை செய்ததனுடைய விளைவு, பெண்கள் களத்தில் நிக்கிறாங்க, தர்மத்தை கொடுக்கிறாங்க, பெருநாள் திடல்ல நிக்கிறாங்க. என்னுடைய வாயில களத்தில் நின்றார்கள் என்று சொன்னேனே, அதையும் சொல்லி விடுகின்றேன். ஜூலை 4 ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இதுவரைக்கும் இந்திய வரலாறுல அப்படிப்பட்ட ஒரு காட்சி பதிவாகவே இருக்காது. என்ன தெரியுமா? காவலர்களுடைய அந்த வேன்கள்ல, எதற்கு சிறையில் அடைப்பதற்காக கொண்டு வருவாங்கல்ல, அந்த வேன்கள்ல தங்களுடைய பிள்ளைகளை தொட்டில் போட்டு ஆட்டினார்களே, இந்திய சரித்திரத்தில் இதை போன்று பெண்கள் சிறை சென்ற வரலாறு கிடையவே கிடையாது. எதனால வந்தாங்க? அவங்களுடைய உள்ளத்துல இந்த ஸ்பார்க், நெருப்பு பொறி, கனல், அக்கினி பொறி எப்படி ஏற்பட்டது?
சொல்கிறோம், நபி தோழிகளுடைய அந்த வரலாறை சொல்றோம், அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லும் போது மக்கள் வந்து நிக்கிறாங்க. இப்படி நாங்கள் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்படுங்கள் என்று சொல்கின்றோமே, அதுல இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த மாற்றம் போக போக வளர வளர இன்றைக்கு ஒரு சாரார் ஒரு காலத்துல அதிகாரம் அல்லாஹ்வுக்கே என்று சொன்னார்கள். அப்படியே தலைகீழாக அதிகாரம் இன்றைக்கு மக்களுக்கு என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சிலர் கிளம்பியிருக்கின்றார்கள், சாக்கடையை நாங்கள் தூய்மைப்படுத்த போகின்றோம் என்று கிளம்பியிருக்கின்றார்கள். சாக்கடையை துப்புரப்படுத்த முடியுமா? சில கட்டங்கள்ல சில காரியங்கள்ல இறங்கவே முடியாது. அது மாதிரியான ஒரு இடம் இந்த சாக்கடைங்கிறது. அதுல போய் விழுந்து துப்புரவாக்கக்கூடிய ஆளும் அதே நிலையில போய் அடைஞ்சிட்டாங்கிறது சமீப காலத்துல நடந்த அந்த வரலாறுகள்லாம். அப்படியே பந்து மாதிரி ஃபுட்பால் கிரவுண்ட் பந்து மாதிரி டிஎம்கே இருந்து ஏடிஎம்கே, ஏடிஎம்கே இருந்து டிஎம்கே என்று அப்படியே மாறி மாறி வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, நாங்கள் இந்த எலெக்ஷன் நேரத்திலையும் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மட்டும்தான் கட்டுப்படுங்கள் என்று சொல்கின்றோமே, இதுதான் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே ஒரு அரசியல் புரட்சியையே கொண்டு வரும். அப்படி கொண்டு வந்த ஒரு நடைமுறை கொள்கை திட்டம்தான் வாழ்க்கை நெறிதான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாங்கள் இந்த மக்களை மறுமையின் பக்கம் அழைக்கின்றோம். மறுமையில சுவனத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று அழைக்கின்றோம். அப்படி போகிற போக்கில ஒரு கல்லில் 2 மாங்காய் என்ற அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலையும் இந்த தௌஹீத் கருத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். இந்த கொள்கையை நோக்கி அனைவரும் வாருங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 04425215226. Allah